பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரும் தமிழகத்தின் தலைசிறந்த அரசியல்வாதிகளின் ஒருவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் சுசீலா என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்த விவகாரம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இணையதளங்கள் முழுவதுமாகவே மருத்துவர் ராமதாஸின் இரண்டாவது திருமணம் குறித்து தான் பரபரப்பு தகவலும் வெளிவந்த வண்ணமாகவே இருந்து வருகிறது. மருத்துவர் ராமதாஸிற்கும் 2 மனைவிகள் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். பழுத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் இதுவரையிலும் குடும்ப ரீதியான எந்த சர்ச்சையிலும் சிக்கியது கிடையாதுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அவருக்கு இரண்டாவதாக ஒரு மனைவி, அதுவும் 50 ஆண்டு காலமாக திரைமறைவில் இருந்தும் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, இந்த செய்தி இப்போது எப்படி வெளிவந்து இருக்கிறது, பேசு பொருளாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சென்னை மகாபலிபுரத்தில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான ஒரு நட்சத்திர விடுதி இருந்து வருகிறது. இங்குதான் சமீபத்தில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் சுசீலாவின் 50வது ஆண்டு திருமண விழாவும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மருத்துவர் ராமதாஸிற்கும் சரஸ்வதி அம்பாள் என்பவர் மனைவியாக குடும்பம் நடத்தி வருகிறார் என்பது எல்லோருக்குமே அறிந்த விஷயமாக இருந்து வருகிறது. யார் இந்த சுசீலா என்பது புரியாத புதிராகவே இருந்து வருகிறது. மருத்துவர் ராமதாஸ் ஆரம்ப காலங்களில் திண்டிவனம் பகுதியில் மிக குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சேவைகள் செய்தும் வந்திருக்காரு. 5 ரூபாய் 10 ரூபாய் அவருடைய மருத்துவ சேவையாக நடைபெற்று வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் அவரது மருத்துவமனைக்கு வேலைக்கு சேர்ந்தவர் தான் சுசீலா. அப்பொழுது சுசீலாவிற்கு 16 வயது. இவரை டோக்கன் ஆயா என்று அழைப்பார்கள். அதாவது மருத்துவர் ராமதாஸை பார்க்க வரும் நோயாளிகளுக்கு டோக்கன் கொடுப்பதுதான் சுசீலாவின் பணியாகவே இருந்திருக்கிறது. டோக்கன் கொடுப்பது தவிர சுசீலா மிகவும் உற்சாகமான பணியாளர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இது தவிர தினமும் மருத்துவர் ராமதாஸை அவரது வீடு வரை அழைத்து வந்துவிட்டு அதன் பிறகுதான் சுசீலா தனது வீட்டிற்கு திரும்புவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சுசீலா மீது மருத்துவர் ராமதாஸிற்கும் ஒருவித அன்பானது ஏற்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாகவே சுசீலாவிற்கு 18 வயது இருக்கும் பொழுதே மருத்துவர் ராமதாஸ் சுசீலா திருமணம் நடைபெற்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. யாருக்கு தெரியாமல் நடைபெற்ற இந்த திருமணம் மருத்துவர் ராமதாஸ் வீட்டிற்கு தெரிய வந்த பிறகுதான் குடும்பத்துல ஏராளமான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கிறது. பிறகு காலப்போக்கில் அனைவரும் இது குறித்து பேசாமலேயே அமைதியாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர் ராமதாஸ் சுசீலா இல்லற்ற வாழ்க்கை பற்றி வெளியே யாரும் தெரியாமல் இருந்தது. இப்போது அரசியலில் சில முக்கியஸ்தர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் இந்த விஷயமானது தெரிய வந்திருக்கிறது. சுசீலாவிற்கு மாதந்தோறும் 25 லட்சம் ரூபாய் சம்பளமும் வழங்கியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். இது தவிர அவ்வப்போது ஏராளமான அளவில் பணமும் செலவழித்து வந்திருக்கிறாரு. பல சொத்துக்களையும் எழுதி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் குடும்ப சண்டை பாட்டாளி மக்கள் கட்சி சண்டையாகவே மாறி இருக்கிறது என்பது ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. சுசீலா குறித்து சௌமி அன்புமணி ஆகியோர் தட்டி கேட்பதுதான் பிரச்சனை வெடித்து தற்பொழுது அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2ஆக உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. சென்னை மாமல்லபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் சுசீலா 50வது ஆண்டு திருமணம் நடைபெற்ற போதுதான் சுசீலா கழுத்தில் ராமதாஸ் மீண்டும் புது தாலியை அணிவிச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த தாலியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களின் ஒருவராக இருக்கக்கூடிய AK மூர்த்தி தான் வாங்கி கொடுத்து வந்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கு. இது மட்டுமல்லாமல் இந்த 50ஆம் ஆண்டு திருமண விழாவை முன்னிறுத்தி நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி MLA அருள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். இந்த திருமணத்துல சுசீலா குடும்பத்தினர் 200 பேர் கலந்துகிட்டதாகவும் விருந்து இதில் சிறப்பா நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது. ஆனா மருத்துவர் ராமதாஸ் குடும்பத்தினர் யாருமே கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லப்படுது. இந்த திருமண நிகழ்வு நடைபெற்ற போதுதான் அனைவரது செல்போனுமே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இருந்த போதிலுமே இதனை யார் படம் எடுத்தது, தற்பொழுது இதை யார் வெளியிட்டது என்பது சரிவர தெரியாமலேயே இருந்துட்டு வருது. ஒருவேளை இது சுசீலாவின் கைவேலையாக இருக்கலாமா என்கின்றார்கள். தன்னை பற்றி வெளி உலகத்தில் தெரிய வேண்டும் என்பதற்காகவே சுசீலா திட்டமிட்டு இதனை அரங்கேற்றி உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருது. சமீப காலமாக மருத்துவர் ராமதாஸின் அரசியல் வாழ்க்கையிலும் சுசீலா தலையிட்டு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதுவும் அன்புமணிக்கு இடையேயான மோதலுக்கு ஒரு காரணமாகவே பார்க்கப்பட்டு வருது.